யாருக்கு வந்து குழந்தை இல்லை, ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாத இருக்காங்களோ அந்த தம்பதிகள் அவங்க வந்து இந்த திருக்கோயிலுக்கு வந்திருந்து, இந்த திருக்கோயிலுக்கு குளம் இருக்கு, தாமரை குளம். அந்த குளத்துல நீராடிட்டு இந்த திருக்கோயிலுக்கு வந்து எம்பெருமான் சன்னதியாண்ட இருந்து அந்த தீர்த்தத்தை அவங்க மேல கொட்டினாங்கன்னா அடுத்த வருஷம் அதே பிரம்மோற்சவத்துக்குள்ள அவங்களுக்கு வந்து குழந்தை ஒண்ணு உருவாயிருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து குழந்தை வந்து பிறந்திருக்கும். வேண்டிய செல்வங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவள் இந்த பெருந்தேவி தாயார். அதனால இந்த திருக்கோவிலுக்கு அக்ஷய வரதன் என்ற ஒரு திருநாமமும் உண்டு. பழமையான கோயில், 1000 வருடம் பழமையான கோயில்களுக்கு திருப்பணி பண்ணும்போது நம்மளுக்கு உள்ள அத்தனை தோஷங்கள் நீங்கும், பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கன்றது வந்து நம்பிக்கை. அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு திருமணம் கைக்கூடி வரும். ஒண்ணு நிச்சயதார்த்தம் நடக்கும், இல்ல திருமணமே முடிஞ்சு இருக்கும். அடுத்த பிரம்மோற்சவத்துக்கு நீங்க தம்பதியராகவே வந்து பெருமாள் தரிசனம் பண்ணலாம். இல்ல குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை உண்டாயிருக்கும், இல்ல குழந்தைய பிறந்தும் இருக்கும். இது வந்து இங்க மிக சிறப்பான ஒரு விஷயம். என் கூட நடந்திருக்கு. ஆண்டாள் சன்னதி தான் வந்து ராஜாக்கள் காலத்துல ஆரம்பிச்சு அப்படியே நின்றுச்சு. இந்த இங்க இருக்கு. ஆமா, இந்த ஆண்டாள் சன்னதி அப்ப நின்றுச்சு. அது பாத்தீங்கன்னா கருங்கல் திருப்பணிகள் தான். ஆண்டாள் கோவில் வந்து கருங்கல் ராஜாக்கள் காலத்துல கருங்கல் திருப்பணியா தான் பண்ணியிருந்தாங்க. நம்ம இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு கிராமத்துல இருக்கிறோம். இயற்கை சூழலோட இருக்கிற ஒரு கிராமம். எந்த கிராமம்னு கேக்குறீங்களா? இந்த கிராமத்துடைய பேரு ஆச்சிப்பாக்கம் அப்படின்ற ஊர். இந்த ஊர் வந்து திண்டிவனத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு அற்புதமான ஊர். இன்னும் அந்த பழமை மாறாமல் அற்புதமாக இருக்கிற ஒரு ஆர்கானிக் கிராமம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஏன் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே நம்ம ஒரு சிறிய பெருமாள் கோயிலும் ஒரு சிவன் கோயிலும் இருக்குது. இந்த ஊர் பேருடைய வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி ஆச்சீஸ்வரர், ஆச்சிப்பாக்கம்ன்ற மாதிரி ஆச்சிபுரீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில், சிவன் கோயில் இருக்குது. ஆனால் பெருமாளை பார்க்க தான் வந்திருக்கோம் நம்ம. இங்கே வந்து பெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ பெருமாள் அப்படின்னு ஒரு அற்புதமான சன்னதி இங்கே இருக்குது. இந்த கோயிலுக்கு நம்ம ஏன் வந்திருக்கோம், ஒரு காரணம் இருக்குது. இந்த கோயிலுக்கு நான் ஏற்கனவே முன்னாடி வந்திருக்கேன். ஆச்சிப்பாக்கம்ன்றது ஐஸ்வர்யங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெருமாள், அற்புதமான பெருமாள். எப்படி வரதர் இங்கே காஞ்சி வரதர் நமக்கு தெரியுமோ அதுக்கு ஈக்குவலான பெருமாள். இந்த கருட சேவை வரதருக்கு நடந்ததுன்னா ஒரே நேரத்தில் இங்கேயும் நடந்தது அப்படின்னு ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு கிராம மக்கள் தான் இருக்காங்க. பாருங்கள், நீங்கள் பழைய தூண், இந்த இது விளக்கு தூணுன்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துலேயும் இருக்கும். அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து இந்த விளக்கு தூணை வைப்பாங்க. அதுதான் அடையாளம் எவ்வளோ பழமையானது அப்படின்னு இந்த கிராமம்னு சொல்கிறதுக்கு இதுதான் அடையாளம். இந்த விளக்கு தூண் இருக்குது. வாங்க அப்படியே போவோம், போயிட்டு இந்த கோயிலை பார்ப்போம். திருவண்ணாமலை ரைட்டு, லெஃப்டானா? இது திருவண்ணாமலை ரைட்டு. குரு பவனுக்கு அடுத்து இமீடியட்டா வர லெஃப்ட் தான். குரு பவன் பார்த்த உடனே அடுத்து வர இமீடியட் லெஃப்ட் தான். இந்த லெஃப்ட் போகணும், தெரியவே தெரியாது. இந்த லெஃப்ட்டுக்குள்ள திரும்பிடும். இதுதான் ஆச்சிப்பாக்கம் போகிறது. பாருங்க, எவ்வளவு பெரிய தாமரை குளம். இந்த மாதிரியான சூழல் வந்து ஒரு கிராமத்து அட்மாஸ்பியர்ல தான் நம்மளுக்கு கிடைக்கும். சிட்டி சைட்லேருந்து நம்ம வந்தால் இது மாதிரியான காட்சிகளை பார்க்கும்போது இதுவே இறைவனை நம்ம வழிபடுறதுக்கான சான்று. இறைவனை இங்கேயே நீங்கள் பார்க்கலாம். இருந்தாலும் கோயிலுக்கு போய் வழிபடும் போது அதிக சக்தி நமக்கு கிடைக்கும். வணக்கம் நேயர்களே, வெல்கம் பேக் டு கோ டெம்பிள். இறைவனோட அருளால் நீங்கள் எல்லாரும் நலமாக இருக்க நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நாம் வந்திருக்கிறது ஆச்சிப்பாக்கம் என்ற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னா திண்டிவனத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. வரும் வழியை வந்து நம்ம இந்த ப்ரோக்ராமில் காட்ட போகிறோம். இங்கே ஏன் நான் வந்திருக்கேன் அப்படின்னா ஒரு அற்புதமான காரியத்துக்கு தான் வந்திருக்கேன். இங்கே வந்து
நம்ம ஒரு நண்பர் வந்து தொடர்பு கொண்டாரு. நம்ம கோ டெம்பிளை பார்த்துட்டு நரேந்திரன்ற ஒரு அன்பர் தொடர்பு கொண்டாரு. இந்த கோயில் நம்ம ஏற்கனவே வந்திருக்கோம், ஒரு வாட்டி ஷூட் பண்ணியிருக்கோம். கோ டெம்பிளில் இதுதான் முதல் முறையாக வரோம். ஸோ அவர் சொன்னார், நம்ம கோயிலுக்கு ஒரு கைங்கரியம் நீங்கள் பண்ணணும், உங்களால் இந்த கோயில் உலகறிய செய்யணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு தான் வந்திருக்கோம். வந்து இந்த கோயிலை தரிசிக்க இருக்கிறோம். நம்ம தரிசிக்க வேண்டிய கோயில் வந்து வரதராஜ திருக்கோயில், பெருந்தேவி தாயார் சமேத அருள்மிகு வரதராஜ திருக்கோயில். இங்கே வரதராஜர் பிரதான மூர்த்தியாக இருக்கிறார், ஸ்ரீதேவி பூதேவி சமேதம் இருக்கிறாரு. பெருந்தேவி தாயாருக்கு தனி சன்னதி உண்டு, ஆண்டாளுக்கு சன்னதி கட்டிட்டு இருக்காங்க. அதுக்காக காரியத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அது சஸ்பென்ஸாக வச்சுக்கலாம், நம்ம கோயில் உள்ளே போகும்போது தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயில் ஏன் சிறப்பு அப்படின்னா, காஞ்சி வரதரும் இவரும் ஈக்குவல் அப்படின்னு. இது ஒரு சிற்றூரில் தான் இருக்குது. காஞ்சி வரதர் தான் பெரியவர், திவ்ய தேசம். இருந்தாலும் காஞ்சிபுரத்தில் நடக்கிற வைகாசி பிரம்மோற்சவத்தில் நடக்கிற 3ஆம் நாள் கருட சேவையும், இந்த கோயிலில் நடக்கிற வைகாசி பிரம்மோற்சவத்தில் நடக்கிற 3ஆம் நாள் கருட சேவையும் ஒரே நேரத்தில் நடக்குது. அதுதான் இந்த சிறப்பு. காஞ்சிபுரத்துக்கு ஈக்குவலான நிகர் கோயில் இது. ஸோ இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும். அதுக்கான டீட்டெயில்ஸை நம்ம இந்த கோயில் இந்த விலாக் முழுக்க பார்க்க போகிறோம். வாங்க ஒன்று ஒன்றா பார்ப்போம். உள்ளே போகலாம் வாங்க. கொடிமரம் ஒரு கோயிலுக்கு இருக்குது அப்படின்னாலே இங்கே பிரம்மோற்சவம் நடந்திருக்கு. முன்னாடி பல வருடங்களுக்கு முன்னாடி பிரம்மோற்சவம் நடந்ததுக்கான ஆதாரம் தான் இந்த கொடிமரம். ஒரு கொடிமரம் இருந்தனாலே நம்ம சாமி புறப்பாடு இருக்குது, கருட சேவை இருக்குது அப்படின்றது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கோயிலுக்கு ஒரே நேரத்தில் எப்படி காஞ்சி வரதருக்கு கருட சேவை நடக்கும்போது ஒரே நேரத்தில் இங்கேயும் நடந்தது அப்படின்றக்கான ஆதாரங்கள் இருக்குது. நம்ம உள்ளே போவோம், அன்பர்களை பார்ப்போம், இங்கே இருக்கிற சுவாமியை தரிசிப்போம். இந்த சாமி தரிசனத்துக்கு அப்புறம் நம்ம இந்த கோயிலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். கொடிமரங்க கருடரை பார்ப்போம் ஃபஸ்ட்டு. சனிக்கிழமை பிரபந்தெல்லாம் சேவிப்போம். சரிங்க, சரி சரி சரி. வருஷத்துல 10 நாள் பிரம்மோற்சவம் நடக்கும். சரி சரி. 3ஆவது நாள் காஞ்சி கருட சேர்வு அன்னைக்கு இங்கே கருட சேர்வு உண்டு. சரி சரி சரி. புரட்டாசி மாசமா 5 சனிக்கு அபிஷேக ஆராதனை உண்டு. சரி. வைகாசி விசாகத்தண்ணி கருட சேர்வை. சரி சரி. சித்ரா பௌர்ணமி உற்சவம் நல்ல சிறப்பாக நடக்கும். வைகுண்ட ஏகாதசிக்கு உற்சவம். சரி. காணும் பொங்கல் அன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான உற்சவம். உள்ள போய் சுவாமியை தரிசிப்போம் வாங்க.
நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது சுவாமியோட உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள். அப்படியே சாமி மூலவர்கிட்ட போலாம் வாங்க. பிரம்மாண்டமான மூலவர். நின்ற திருக்கோலம் ஸ்ரீதேவி பூதேவியோட நின்ற திருக்கோலத்துல நம்ம சுவாமியை பார்த்துட்டு இருக்கோம். அபய வரத அஷ்டம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சுவாமியை. இப்படி நம்ம ஏகாந்தமா, அதாவது ரொம்ப நிதானமா ஒரு பெருமாளை பார்க்கறது அபூர்வம். நம்ம எப்பவுமே நிறைய கோயில்களுக்கு போறோம், அங்க நிறைய பக்தர்கள் இருக்கிறாங்க, அவசர அவசரமா நம்ம கோயிலை பார்த்துட்டு தரிசிச்சுட்டு வரோம் பெருமாளை. இப்படி நிதானமா நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பிரார்த்தனைகளை அவர்கிட்ட சொல்ற அளவுக்கு நேரம் இருந்து அவர்கிட்ட நம்மகிட்ட பேசுற மாதிரியே பேசி இப்படி அற்புதமா பார்க்கறது அபூர்வம். அதனாலதான் நம்ம கோ டெம்பிள்ல இப்படிப்பட்ட கோயில்களை நம்ம காட்டிட்டு இருக்கோம். ஏன்னா இப்படிப்பட்ட கோயில்கள் காட்டும் போது மக்களுக்கும் இந்த மாதிரியான கோயில்கள் அறிமுகம் கிடைக்குது. ஸோ அவங்களும் நிதானமா வந்து இந்த சுவாமியை பார்த்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கலாமே. வாங்க அப்படியே நரேந்திரன்ட்ட பேசுவோம். இங்க நரேந்திரன் ஐயா இருக்கிறாரு, அவர்கிட்ட பேசுவோம் வாங்க. ஐயா, இந்த நரேந்திரன் ஐயா தான் நம்மளை அழைச்சது. கோ டெம்பிளில் பார்த்துட்டு நம்ம கோயிலுக்கு வந்து இங்கே திருப்பணிகள் வேலைகள் நடக்குது, அதுக்கான உதவுங்க, மக்களுக்கு அறிய செய்யுங்கன்னு சொன்னார். ஏன்னா உலக மக்களுக்கு தெரிய செஞ்சால் அவங்களுக்கு ஏதோ ஒரு நன்மைகள் நடக்கும்போது நம்ம வரதரை பார்த்துட்டு, ஏன்னா அச்சய வரதர்னு சொல்கிறாங்க, ஐஸ்வர்யங்கள் கொடுக்கக்கூடிய அச்சய வரதர் இவர். ஆட்சி பார்க்கறதுக்குன்னு ஒரு காரணமும் இருக்கும் இல்லைங்களா. இந்த நரேந்திரன் வந்து சிடிஎஸ்ல வேலை பார்க்குறாரு, சென்னையில் சிடிஎஸ்ல பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, ஐடி ஸ்டூடெண்ட்டு. ஆனால் இங்கே இந்த கிராமத்தில் இருந்து தான் அந்த சேவையில் பண்ணுறாரு. இந்த கோயிலை விட்டுறக்கூடாதுன்னு நம்ம காலையிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம் அவர் கூட. இந்த கோயில் வந்து மக்கள், கிராம மக்கள் இருக்காங்க, இருந்தாலும் ஒரு தனி நபர் அவர் கூட சேர்ந்து ஒரு 4-5 நபர்கள் வந்து இந்த கோயிலை விட்டுறக்கூடாது, இதுக்கான சேவைகளை செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆத்மாத்மா பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இவர் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிடும் போதே எனக்கு ஒரு மனசுல நல்லபடியாக அமைஞ்சதால் தான் இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஏன்னா எல்லா கோயிலுக்கும் அழைப்பு போகிறோங்கய்யா, எல்லா கோயிலுக்கும் நம்ம போகிறது இல்லை. சில டைம் அந்த ஆத்மாத்மா அந்த 2 வைப்ரேஷனும் சென்ட் ஆகும், அது அவர் செய்கிறது. உள்ளே இருந்து அவர் அழைக்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். ஸோ
அப்படி அழைச்சதுனால இங்க நம்ம இருக்கிறோம். இவ்வளவு தூரம் ஒரு கிராமத்துல திண்டிவனத்துல இருந்து உள்ள வர்றது, இந்த வழியெல்லாம் நம்ம சொல்லுவோம் போகும்போது. கண்டிப்பா ஆனா இப்படி வந்ததுக்கான காரணம் தான் நான் சொல்றேன். ஏன்னா நீங்க எல்லாமே பெரிய பெரிய கோயிலுக்கு போகணும், அங்க போய் நம்ம அந்த கூட்டத்தோட அலமோதி பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. இப்படிப்பட்ட கோயிலுகளும் வாங்க, இதோடைய சிறப்புகளை சொல்லுவாரு. ஐயா வணக்கம்யா, ரொம்ப சந்தோஷம் நீங்க நீங்க கூப்பிட்டதுக்கு. இந்த ஆட்சி பாக்கமா? ஆமாங்கய்யா. ஆட்சி பாக்கம் அப்படின்னா என்னங்கய்யா அந்த ஊர் பேர் காரணம்? ஆட்சி பாக்கத்துக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அட்சயபுரின்னு பேரு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் அது மழுவி ஆட்சிப்பாக்கம் அப்படின்ற பேர் மாறி இருக்கு. ஓகேவா? இங்க இருக்கிற பெருமாள் பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள். இந்த பெருமாள் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான பெரிய ஸ்தலங்கள்ல பெருமாள் மட்டும்தான் மூலஸ்தானத்துல இருப்பார். ஆனா இந்த திருக்கோவில்ல ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாளா மூலஸ்தானத்திலேயே உபயநாச்சிமாரோட காட்சி கொடுக்கிறார். பல திருக்கோவில்கள்ல உற்சவர் மட்டும்தான் பெருமாள் கூட ஸ்ரீதேவி பூதேவியோட காட்சி கொடுப்பாங்க. ஆனா இந்த திருக்கோவில்ல மூலவரும் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரா காட்சி கொடுக்கிறாரு. அது போக உற்சவரும் வரதராஜ பெருமாள், பெருந்தேவி தாயார் தனி கோவில் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கொடிமரம் இருக்கு. கொடிமரத்திற்காக இங்க ஆண்டு முழுவதும் வைகாசி மாதம் சுவாதி தொடங்கி திருவோணம் வரைக்கும் 9 நாட்கள் பிரம்மோற்சவம் நடக்கும். அது பாத்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்தை அப்படியே ஃபாலோ பண்ணி தான் இங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். காஞ்சிபுரத்தில் எப்படி 3வது நாள் கருட சேவையோ அதே மாதிரியே இங்க 3வது நாள் கருட சேவை காஞ்சிபுரத்தை ஃபாலோ பண்ணி இங்கேயும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்க கருட சேவை நடக்கிற அன்னைக்கு தான் இங்கேயும் கருட சேவை நடந்துகிட்டு இருக்கு. அது தொடர்ந்து பெருமாளுக்கு 10 நாட்கள் பிரம்மோற்சவம் நடக்கும். 8ஆம் நாள் திருக்கல்யாணமும் 9ஆம் நாள் ரதோற்சவமும் இங்க சிறப்பானது. அதை விட முக்கியமான சிறப்பு என்னன்னா, நம்ம பெருமாளுக்கு 8ஆம் நாள் நடக்கக்கூடிய திருக்கல்யாண வைபவம் முடிஞ்சு பெருமாளுக்கு சமர்ப்பிக்கப்படுகின்ற அந்த தேங்காய், மங்கள தேங்காயானது திருமணம் ஆகாதவர்களுக்கு பிரசாதமா வாங்கி சென்றா அடுத்த வருட பிரம்மோற்சவத்திற்குள்ளாக ஒன்று நிச்சயதார்த்தமோ இல்லைன்னா திருமணமோ நடந்து முடியும். குழந்தை இல்லாதவங்களும் அதை வாங்கிட்டு போறாங்க. அது போக கூடுதல் சிறப்பு நமக்கு பாத்தீங்கன்னா எல்லா திருக்கோவில்கள்லயுமே பிரம்மோற்சவம் நடந்ததுன்னா அங்க யாகசாலை பண்ணுவாங்க. அதே மாதிரியே நம்ம வரதராஜ பெருமாள் கோவில்லையும் 9 நாட்களுக்கு யாகசாலை உண்டு. அந்த யாகசாலை முடிஞ்சு அந்த யாகசாலை தீர்த்தத்தை எம்பெருமானுக்கு புரோட்சணம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த தீர்த்தத்தை குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு, யாருக்கு குழந்தை இல்லை, ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாத இருக்காங்களோ அந்த தம்பதிகள் அவங்க இந்த திருக்கோவிலுக்கு வந்திருந்து, இந்த திருக்கோவிலுக்கு குளம் இருக்கு, தாமரை குளம். அந்த குளத்துல நீராடிட்டு இந்த திருக்கோவிலுக்கு எம்பெருமான் சன்னதியாண்ட இருந்து அந்த தீர்த்தத்தை அவங்க மேல கொட்டினாங்கன்னா அடுத்த வருஷம் அதே பிரம்மோற்சவத்துக்குள்ள அவங்களுக்கு குழந்தை பொண்ணு உருவாயிருக்கும். அப்படி இல்லைன்னா குழந்தை குறந்திருக்கும். ஸோ இது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கிறது. ஸோ இந்த ரெண்டு இங்க மிக சிறப்பு. திருமணம் ஆகாதவர்களுக்கு மங்கள தேங்காயும், திருமணம் ஆகி குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த யாகசாலை கலச பிரதட்சணம் பண்றது மிக சிறப்பான விஷயம். இது ரெண்டும் இந்த கோயில்ல சிறப்பு. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவில் ராஜாக்கள் காலத்துல கட்டின கோவில்கள். ஏன்னா நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும், கோவில்கள் ஃபுல்லாவே கருங்கல் திருப்பணி தான். இதெல்லாம் இந்த காலத்துல பண்ணதில்லை. சுத்தி பாப்போமா? நம்ம பிரதட்சணமா அப்படியே பார்த்துவோம். நீங்க சொல்ற விஷயத்த வாங்க அப்படியே பிரதட்சணமா வருவோம். நம்ம ஆலயத்தோட பிரதட்சணமா வரோம். பிரதட்சணமா வந்தா நம்ம தாயார் சன்னதியில சேவிக்க வரோம் இல்லைங்களா? சோ இந்த கோயில்ல எல்லாமே இருக்கு. பெருந்தேவி தாயார் சன்னதி, ஆண்டாள் சன்னதி. ஆண்டாள் சன்னதி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆண்டாள் சன்னதி இல்லைங்க. சரி சரி. அது பாத்தீங்கன்னா அந்த பெருமாள் திருப்பணி நடந்த காலத்திலயோ இல்ல அதுக்கப்புறம் அந்த ராஜாக்கள் காலத்திலயோ அந்த திருப்பணி பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சு அது பேசோட நின்றுச்சு. அது அதுக்கப்புறமா தாயார சேவிச்சிருவோம். பெருந்தேவி தாயார். ஆமாங்க. அமர்ந்த திருக்கோலம். இந்த பெருந்தேவி தாயார் அமர்ந்த திருக்கோலம். சரிங்க. இந்த பெருந்தேவி தாயார் அமர்ந்த திருக்கோலம், கையில தாமரையும் அபய வரத அஸ்தமும் கொண்ட பெருந்தேவி தாயார். சோ இந்த வரதராஜ பெருமாளுக்கு அக்ஷய வரதர் அப்படிங்கிற ஒரு திருப்பெயரும் இருக்கு. அந்த பெயர் வர முக்கிய காரணம் இந்த பெருந்தேவி தாயார் தான். வேண்டிய செல்வங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவள் இந்த பெருந்தேவி தாயார். அதனால இந்த திருக்கோவிலுக்கு அக்ஷய வரதர் என்ற ஒரு திருநாமமும் உண்டு. ஓஹோ, சரி சரி. சோ அக்ஷய நடக்குமா? சரி சரி சரி. இந்த அக்ஷயம் அப்படின்னாலே
பெருகிக்கிட்டே இருக்கிறது தான் கண்டிப்பா, அச்சயம் கண்டிப்பா. இல்லைங்களா? அது அச்சய பாத்திரம், அது அந்த ஸ்டோரி நம்மளுக்கு தெரியும். ஆமா. மகாபாரதத்துல ஒரே ஒரு இதுதான் இருந்திருக்குது. பருக்கை அது அப்படியே பெருகிட்டே இருக்கிறது ஆமா, அச்சய பாத்திரம் ஆமா. தான். ஸோ கண்டிப்பா, அதனால அச்சய வரதர் நம்மளுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய கண்டிப்பா, அச்சய வரதர் கண்டிப்பா, அது தாயார் மூலமா தான் நடக்கும். கண்டிப்பா, தாயார்ல கண்டிப்பா. நம்ம கோரிக்கை வச்சோட ஆமா, தாயார் மூலமா. ஆமா, ஸோ இந்த கட்டிடக்கலைகள் நீங்க பாருங்க, இது ரொம்ப ஒரு பழமையான 1000 ஆமா. வருஷம் பழமையான பழைய அந்த கட்டிடக்கலை பாருங்க. தான். கட்டிடக்கலையை பாத்தீங்கன்னா இது எல்லாமே கருங்கல் திருப்பணிகள். இது சரிங்க, எல்லாமே சரிங்க. இப்ப பண்ணது இல்ல, எல்லாமே ராஜாக்கள் காலத்துல பண்ண ஆமா, திருப்பணிகள் தான். ஆமா, ஆமா. இதுல இந்த இங்க யாழி பாருங்க யாழி இருக்கு. இந்த யாழி பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இது வந்து பழமையான சோழர் காலத்து ஆமா, கல்வெட்டு கண்டிப்பா, மாதிரி கண்டிப்பா. இருக்கு. சோ அதுக்கு இது ஒரு சான்று. அந்த அந்த யாழி சான்று, வந்து ஒரு சான்று. அந்த சான்று. காலத்து திருக்கோவில். இது கல் மண்டபம். அதுக்கு மேல எப்போ சம்பரோஷம் இது நடந்திருக்கு? வந்து பாத்தீங்கன்னா, இது கோபுரம் வந்து கட்டி 2000ல வந்து சம்ரக்ஷணம் பண்ணோம். முதல்ல இந்த கருங்கல் திருக்கோயில் மட்டும் தான் இருந்தது. சரிங்கண்ணா. கோபுரம் வந்து புனரமைச்சு அதுக்கு வந்து விமானம். திருப்பணி, விமானம் வந்து புனரமைச்சு அதுக்கு சரி, கும்பாபிஷேகம் வந்து சரி, 2000ல பண்ணது. சரி, So அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12, 13 வருஷம் கழிச்சு 2013ல ஒரு சம்ரக்ஷணம் பண்ணிட்டோம். சரி, சரி, சோ இந்த சம்ரக்ஷணம் இப்ப நடக்கணும். சரி, 2016ல நடக்கணும். நடந்துரும் நம்ம. கண்டிப்பா, கண்டிப்பா. இது என்னங்க அது? இது வந்து பாத்தீங்கன்னா கோமுகம். நான் கோமுகம். சொன்ன ஆமா, ஆண்டாள் சன்னதி தான் வந்து ராஜாக்கள் காலத்துல ஆரம்பிச்சு அப்படியே நின்றுச்சு. நின்னுடுச்சு இந்த இங்க இருக்கு. ஆமா, இந்த ஆண்டாள் சன்னதி அப்ப நின்றுச்சு. நமக்கு அதுவுமே பின்னாடி வந்து தெரியுது. பாத்தீங்கன்னா கருங்கல் திருப்பணிகள் தான். ஆண்டாள் வந்து கோவில் வந்து கருங்கல் திருப்பணியா இருந்திருக்கு. ராஜாக்கள் காலத்துல கருங்கல் திருப்பணியா தான் பண்ணியிருந்தாங்க. சரிங்க, சரி. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோமுகம் உயரம் வரைக்கும் தான் வந்திருந்தது. சரி, அதுக்கு மேல வந்து கோவில் வந்து வளரல. ஓஹோ. அதுக்கு மேல அது ராஜாக்கள் காலத்திலே தடைப்பட்டுருச்சா இல்ல அதுக்கப்புறம் வந்தவங்க அதை எடுத்து பண்ணல. அது எப்ப தடைப்பட்டதுன்றது எதுவும் சான்று கிடையாது. சரி. ஆனா இப்ப அந்த திருப்பணியை நம்ம முடிக்கணும் அப்படின்றதுக்காக இப்ப இருக்கிற இந்த ஜெனரேஷனும் நம்ம கூட இருக்கிற பெரியவங்களையும் வச்சு பண்றீங்க. நான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப ஆனா என்ன, அந்த காலத்துல விட்டுட்டு போன கருங்கல் திருப்பணியை நம்மளால பண்ண முடியாது. இந்த மாதிரி கான்கிரீட் தான் பண்ண முடியும். இப்ப வந்து அதுக்கே நம்ம பண உதவி கண்டிப்பா தேவைப்படுது. ஆமாங்க. அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அந்த கருங்கல் எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்துட்டு நம்ம அடியில இருந்தே பேஸ் போட்டு செங்கல் சிமெண்ட்லயே தான் இப்ப திருக்கோவில் எந்த திருப்பணி அளவுக்கு நடந்துகிட்டு கம்ப்ளீட் இருக்கு. ஆயிருக்கு இந்த திருப்பணி வந்து பாத்தீங்கன்னா மூலவர் விமானம் வரைக்கும் பூர்த்தி ஆயிடுச்சு. மகாமண்டபம் மாத்திரம் மகாமண்டபம் திருப்பணி வந்து ஆரம்பிச்சிருக்கோம். சரி, சரி, சரி. சோ அது வந்து கம்ப்ளீஷன்ல இல்ல, கம்ப்ளீஷன்ல இல்ல. அது கொஞ்சம் நிதி பற்றாக்குறையினால அது திருப்பணி வந்து கொஞ்சம் தடைப்பட்டு. நண்பர்களே, நீங்க கேட்டுக்கணும். இதுக்காக தான் நம்ம நரேந்திரன் ஐயா நம்மள அழைச்சிருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி திருப்பணிகள்ல நீங்கெல்லாம் வந்து கலந்துக்கணும். பக்தர்கள் நீங்க வந்து கலந்துக்கிட்டா ஒரு கோயில், பழமையான கோயில், 1000 வருடம் பழமையான கோயில்களுக்கு திருப்பணி பண்ணும்போது நம்மளுக்கு உள்ள அத்தனை தோஷங்கள் நீங்கும், பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கும்ன்றது வந்து நம்பிக்கை. ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி புது கோயில்களுக்கு நீங்க திருப்பணி பண்றதை விட இந்த மாதிரி பழமையான கோயில்களுக்கு நீங்க வந்து திருப்பணிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும்போது உங்களுக்கு உண்டான பழமையான கர்ம வினைகள், பூர்வ ஜென்ம பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் நம்பிக்கை. நீங்க வந்து கலந்துக்கணும். இந்த ஆண்டாள் சன்னதிக்கு என்ன மாதிரியான கைங்கரியம் உங்களுக்கு தேவைப்படுது? இந்த ஆண்டாள் கோவில் திருப்பணிக்கு நம்ம கைங்கரியம் பண்றதே நமக்கு கிடைச்ச பாக்கியம். ஏன்னா ராஜாக்கள் காலத்திலேயே இது திருப்பணி பண்ணணும்னு சொல்லிட்டு கருங்கல்லால திருப்பணி ஆரம்பிச்சு அவங்க காலத்திலேயே அப்படி நின்ற திருப்பணி நின்றுக்காது. ஏதாவது அந்நியர்களுடைய படையெடுப்புனா அழிஞ்சிருக்கலாம், நின்றுருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ராஜாக்கள் பூர்த்தி செஞ்சு அந்த கிராமத்தை உருவாக்கி இருக்கலாம். சோ நீங்க திருப்பி அதை வந்து ரொம்ப நாள் குறையாவே இருந்தது. ஏன்னா மூலவரே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி இருக்காரு. அப்படி இருக்கப்ப ஸ்ரீதேவியினுடைய அம்சமான பெருந்தேவி தாயார் இருக்காங்க, பூமி தேவியினோட அம்சமான ஆண்டாள் இல்லையேன்றது இங்க இருக்கிறவங்களுடைய ரொம்ப நாள் கோரிக்கை. அந்த கோரிக்கை பகவானுடைய கைங்கரிய இது அனுகிரகத்தோட நம்ம அதை பூர்த்தி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த திருப்பணி ஆரம்பிச்சிருக்கோம். சோ பகவானோட அனுகிரகத்தால மூலஸ்தானத்தை சிறப்பா கட்டி முடிச்சிட்டோம். நமக்கு இந்த மகாமண்டப திருப்பணி தான் வந்து தொடங்கி பூர்த்தி ஆகாம இருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப தேவைப்படுறது சிமெண்ட்டும் பூசு வேலைக்கான பீசன் தான். இது போக மீதி வந்து சபதிகளுக்கும் மேஸ்திரிகளுக்கும் கொடுக்கறதுக்கான பண உதவி தான் முக்கியமா தேவைப்படுது. ஓகேவா? சோ இப்ப இதை நீங்க கொடுக்கறதுக்காக வந்து ஒரு தனிப்பட்ட ஆள்கிட்டயோ இல்லன்னா தனிப்பட்டவங்க கிட்டயோ அனுப்பணும்னு அவசியம் இல்லை. நம்ம திருப்பணிக்காகவே வந்து பெருமாள் கோவிலுக்குன்னு அக்ஷயவரத சேவா ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல அந்த ட்ரஸ்ட் வந்து இயங்கிட்டு இருக்கு. இந்த கோவிலுக்கான திருப்பணி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரஸ்ட் மூலியமா தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, சோ அதனால நம்ம வந்து இத ட்ரஸ்ட்டுக்கு நம்பி நீங்க வந்து கைங்கரியம் பண்ணலாம். அதான் ஒரு நல்ல விஷயம் சொன்னீங்க. ஒரு தனி நபருக்கு போய் கொடுக்கும்போது அது எங்க போகும்னு மக்களுக்கு நம்பிக்கை இருக்காது. ட்ரஸ்ட் மூலமா போர்டு ஆஃப் மெம்பர்ஸ் வச்சுக்கிட்டு அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரஸ்டீஸ்லாம் இருக்காங்க. அதுக்கான கான்டாக்ட் டீட்டெயில், அதுக்கான
பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஹைலைட் ஆகும், கீழேயும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுப்போம். அதை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். மார்கழி மாதம் நாங்கள் ஒரு 5 மணிக்கெல்லாம் 4:30 மணிக்கெல்லாம் பஜனை ஆரம்பிப்போம். திருப்பள்ளி அடிச்சு திருப்பாவை சேவிப்போம். அதில் கலந்துக்கிறவங்களுக்கு அந்த ஆண்டாளுடைய அனுக்கிரகம் என்னைக்கும் உண்டு. சரி சரி. அதில் இந்த மண்டபம் கட்டி இதில் வந்து ஒரு திருப்பள்ளி அடிச்சு சேவிச்சோம்னா அதனுடைய பலனே தனி. அதை வந்து பிரார்த்தனை செஞ்சுன்னு உங்களால் செய்த கைங்கரியம் பண்ணி கும்பாபிஷேகத்துக்கு உதவி பண்ணவங்களுக்கு ரொம்ப ஆண்டாள் அனுகிரகம் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. இப்போ இந்த ஆண்டாள் விக்கிரகம் சரி பாலாலயமா இருக்கா? விக்கிரகம் பண்ணணும், விக்கிரகம் எல்லாம் ரெடி பண்ணணும். சரிங்க. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வேண்டுகோளை மக்கள் நீங்க புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா உங்களுக்கு அந்த அருமையான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட பழமையான கோயிலுக்கு திருப்பணி செய்யணும், அது கும்பாபிஷேகம் சம்ரோஷனம் வரைக்கும் நம்ம கொண்டு வரணுன்றது ஒரு வாய்ப்பு. அதில் கலந்துக்காங்க. சிறிய உதவியாக இருந்தாலும் வரும். நீங்கள் அதுக்காக நீங்கள் லட்சாதிபதியாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு சிறிய தொகை இருந்தாலும் ஒரு 100 பேர் சேர்ந்தாலும் அது பெரிய தொகை. ஸோ நீங்கள் அதனால் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு விஜயம் செய்யணும். விஜயம் செய்யும் போது தான் உங்களுக்கு இந்த கோயிலுடைய அற்புதம். ஏன்னா நானே இது 2வது முறை இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். இந்த அழைப்பு வந்து 2வது முறை எனக்கு கிடைச்சிருக்குது. சாதாரணமாக ஒரு கோயிலுக்கு போவோம், அப்புறம் பல கோயிலுக்கு நம்ம போகிறது உண்டு. அதனால் நம்ம இது 2வது முறை நம்ம வந்ததாலேயே இது ஒரு பெரிய வரதர் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு சொல்ல வராரு அப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னா நான் சென்னையிலேருந்து நம்ம புறப்பட்டு வந்திருக்கோம். நீங்கள் வரும்போதே அந்த ரூட்டெல்லாம் காட்டிகிட்டு இருப்பேன். அந்த திண்டிவனம் அந்த டோல்கேட் வரும். அந்த டோல்கேட்டை தாண்டின உடனே உங்களுக்கு அந்த ஊர்வசின்ற அந்த சாரம் இடத்துல வந்து முன்னாடி அந்த ஊர் பேர்லாம் சொன்னா புரியாது மக்களுக்கு. இந்த மாதிரி ரூட்டை சொல்லணும். நீங்க அது தெளிவா சொல்ல முடியும்னா சொல்லுங்க. கண்டிப்பா. ஆமா, நீங்க சென்னையில இருந்து வரீங்க அப்படின்னா நம்ம தொழுப்பேட்டை டோல்கேட் தாண்டி நம்ம சரஸ்வதி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, அதை தாண்டி வந்த உடனே கோனேரி குப்பம் அப்படின்ற கிராமம் வரும். அது வழியா வந்தீங்கன்னா கோனேரி குப்பம், ஆவணிப்பூர், அந்த வழியா ஆச்சிப்பாக்கம் ஈஸியா வந்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதையும் தாண்டி வந்தீங்கன்னா நீங்க திருவண்ணாமலை பைபாஸ் போகும். அந்த திருவண்ணாமலை சென்னை டு திருவண்ணாமலை பைபாஸ் வந்து ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து கிராஸ் ஆகுது இல்லையா, அந்த பைபாஸ்க்கு ஆப்போசிட்ல வந்தீங்கன்னா ஒரு 14 கிலோமீட்டர்ல நம்ம ஆச்சிப்பாக்கம் கஷேத்திரத்தை வந்து அடைஞ்சிடலாம். இது போக நம்ம கூகுள் மேப்லயுமே வந்து நம்ம இந்த திருக்கோவிலை பத்தின ரூட் மேப் இருக்கு. நீங்க கூகுள் மேப்ல போயிட்டோம் வரதராஜ பெருமாள் ஆட்சிப்பாக்கம் அப்படின்னு போட்டீங்கனாலே உங்களுக்கு ரூட் மேப்பே கரெக்டாக வந்து காட்டிடும். நீங்க கூகுள் மேப்பை யூஸ் பண்ணியுமே இந்த திருக்கோவிலுக்கு வரலாம். நம்ம நேயர்கள் சில பேர் வந்து பஸ்ல வர வசதி உள்ளவர்களா இருக்காங்க. போக்குவரத்து வந்து பஸ்ல திண்டிவனம் வந்துட்டா திண்டிவனத்துல இருந்து நீங்க என்ன ரூட் அது சொல்லுங்க. கண்டிப்பா இருக்கு. திண்டிவனத்துல இருந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி 1/2 hour ஒன்ஸ் வந்து இருக்கு. திண்டிவனம் டு ஆச்சிப்பாக்கம் வந்து ஆவணிப்பூர் வரைக்குமே வந்து பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு. உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்கு, பிரைவேட் பஸ்ஸஸும் இருக்கு. கவர்மெண்ட் பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் நம்பர், ஸோ 6 அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் 23, இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி 1 hour எவ்ரி 1 hour 1/2 hour அந்த மாதிரி இருக்கு. திண்டிவனம் டு ஆவணிப்பூர் ஒரு குழம்பு. ஆமா, அந்த வழியா வரலாம் இல்லைங்களா? சரிங்க. ஸோ உங்களுக்கு பஸ் வசதியும் இருக்கு, போக்குவரத்து வசதியும் இருக்கு. ஸோ நிச்சயமா மக்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க நிச்சயமா இந்த கூகுள் மேப்பை பார்த்து வந்துடலாம். ஆனா வரும்போது இங்க வந்து அர்ச்சகர் இருக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு சிறிய கிராமம். அர்ச்சகர் வந்து எங்கேயோ வேற ஊர்ல இருந்து தான் வராருங்க. அவர் வரது வந்து காலையில 9 மணி வரைக்கும். அது சொல்லுங்க அந்த டைம். காலையில வந்து பாத்தீங்கன்னா 9 to 10 அந்த டைம்ல வந்து நித்திய பூஜை பண்ணிடுவாங்க. இது போக வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமையில கண்டிப்பா 6 to 8 வந்து திருக்கோவில்ல இருப்பாங்க. இன்னும் சுலபமா நீங்க வரீங்க அப்படின்னா இங்க கீழே இருக்கிற தொடர்பு எண்ணை கொண்டுட்டு வாங்க. தொடர்பு எண்ணை வந்து உங்களுக்கு கீழே வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. நீங்க ஒரு நாள் முன்னாடியே வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். நீங்க எந்த டைமுக்கு வரணும் அப்படின்றதையும்
முன்னாடியும் சொல்லிடுவோம். அதுக்கேற்ற மாதிரி அர்ச்சகருக்கும் வந்து நாங்கள் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். சரி ஐயா, இங்க அக்ஷய வரதரை பிரார்த்தனை பண்றதுக்கு 2 பிரார்த்தனைகள் சொன்னீங்க முக்கியமா. திருமணம் கை கூடும்ன்ற ஒரு பிரார்த்தனை, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கை கூடும்னு. அந்த பிரார்த்தனைகள் சொல்லும் போது எனக்கு சில விஷயங்கள் புரியாம தான் இருந்தது. அதை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஆமா, அது முன்னாடி சொன்ன மாதிரியே நம்ம வரதராஜ பெருமாள் திருக்கோவில்ல வைகாசி மாதம் பிரம்மோற்சவம், வைகாசி சுவாதி தொடங்கி திருவோணம் வரைக்கும் பிரம்மோற்சவம் 9 நாள் நடக்கும். சரிங்க. இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா வைகாசி மாதம் 14ஆம் தேதியும் மே மாதம் 28ஆம் தேதி வந்து பிரம்மோற்சவம் தொடங்குது. அது தொடங்கி 8வது நாள் வைகாசி பிரம்மோற்சவத்துல 8வது நாள் பெருமாளுக்கு திருக்கல்யாண வைபோகம் நடக்கும். சரிங்க. அந்த திருக்கல்யாண வைபோகமானது 8வது நாள் இரவு நடக்கும். இப்ப இந்த திருமணம் ஆகாதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அன்னைக்கு 8வது நாள் இரவு இங்க வந்திருந்து மாலையே கூட வந்துடலாம், 6-7 மணிக்கெல்லாம் வந்திருந்து பெருமாளுக்கு நடக்கக்கூடிய திருக்கல்யாண வைபவத்தை கலந்துக்கிட்டு இப்ப இந்த மங்கள தேங்காய் அப்படிங்கிறது திருமணம் முடிஞ்ச உடனே பல பெருமாள் கோவில்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வாரணமாயிரம் வந்து பாசுரம் படிப்பாங்க. அதை படிக்கும் போது அந்த மங்கள தேங்காய் வந்து உருட்டுவாங்க. சோ அந்த உருட்டுறது தான் வந்து மங்கள தேங்காய். அது வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே 5 காய் தான் இருக்கும். அந்த மங்கள தேங்காய் 5 தான் இருக்கும். அதனால முதலா வர அந்த 5 பேருக்கு மட்டும்தான் ஒரு தேங்காய் வந்து பிரசாதமா கொடுப்போம். பிரசாதமா கொடுக்குறீங்க? ஆமா, கொடுப்போம். வேற யாருக்கும் கண்டிப்பா கொடுக்க மாட்டோம். அது 5 தேங்காய் மட்டும் 5 பேருக்கு ஆளுக்கு ஒண்ணு கொடுப்போம். தொடர்பு கொண்டு அதை புக் பண்ணிக்கணும் முன்னாடி. ஆமா, முன்னாடியே புக் பண்ணிக்கலாம். சரிங்க. அதே மாதிரி அது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான், அந்த பிரம்மோற்சவ டைம்ல மட்டும்தான் அந்த மங்கள தேங்காய் கிடைக்கும். எப்பயுமே எல்லாம் அது கிடைக்காது. அதை நீங்க வாங்கிட்டு போய் உங்க பூஜை அறையில ஒரு 3 நாள் வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க சாப்பாட்டுல சேர்த்துக்கலாம், இல்ல அது பிரசாதமா அப்படியே சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டீங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு திருமணம் கைகூடி வரும். ஒண்ணு நிச்சயதார்த்தம் நடக்கும், இல்ல திருமணமே முடிஞ்சு இருக்கும். அடுத்த பிரம்மோற்சவத்துக்கு நீங்க தம்பதியராவே வந்து பெருமாளை தரிசனம் பண்ணலாம். இல்ல குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை உண்டாயிருக்கும், இல்ல குழந்தைய பிறந்தும் இருக்கும். இது வந்து இங்க மிக சிறப்பான ஒரு விஷயம். கண் கூட நடந்திருக்கு. நீங்க அது மாதிரி வந்த பக்தர்கள் பாத்துறீங்களா? வெளியூர்ல இருந்து வந்த பக்தர்கள் நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டு வந்திருக்காங்க. சரிங்க. இப்ப இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு பிரார்த்தனை சொன்னீங்க. இங்க தாமரை குளம் இருக்கு, அந்த தீர்த்தத்தை தெளிச்சாலே நமக்கு வந்துருக்கு. அது என்ன? அது கொஞ்சம் டீடைலா ஒரு சுருக்கமா. அது வந்து அதுவும் இதே பிரம்மோற்சவ டைம்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா கோவில்லையுமே பிரம்மோற்சவத்துக்கு யாகசாலை வைப்பாங்க. யாகசாலை வச்சு கொடியேத்தி தான் பிரம்மோற்சவம் நடக்கும். அதே மாதிரி நம்ம திருக்கோவில்லையுமே யாகசாலை 9 நாளுக்கு வைப்பாங்க. 9ஆம் நாள் காலையில ரதோற்சவம் முடிஞ்சு சக்கரத்தாழ்வார் தாமரை குளத்துல தீர்த்தவாரி நடக்கும். அது முடிச்சிட்டு நைட்டு வந்து என்ன பண்ணுவோம்னா துவஜா அவரோகணம், அதாவது கொடி இறக்குறம் நடைபெறும். அது முடிஞ்ச உடனே நம்ம யாகசாலையில வைக்கிற அந்த பூரண கும்பமானது பெருமாளுக்கு வந்து சேவிச்சுட்டு அந்த கும்ப தீர்த்தத்தை தம்பதியரா இங்க வந்திருந்து, குழந்தை இல்லாத தம்பதியர்கள் அன்னைக்கு சாயந்தரம் வந்திருந்து இங்க பெருமாளை சேவிச்சுட்டு அந்த தீர்த்தத்தை அவங்க மேல கொட்டினாங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள அவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் இருக்கும். இது கண் கூட எங்க ஃபேமிலியிலே நடந்த ஒரு விஷயம். இது வெளியே கூட எக்ஸாம்பிள் போக வேண்டாம், எங்க ஃபேமிலியிலே இது நடந்திருக்கு. அடுத்த 1 இயர்ல உங்களுக்கு குழந்தை ஒண்ணு உருவாக்கி இருக்கும், இல்ல குழந்தைய கையில இருக்கும். இதுவும் வருடத்துக்கு ஒரு முறை. அது இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா அது ஒரு ஆளுக்கு மட்டும்தான், ஒரே ஒரு தம்பதிக்கு மட்டும்தான், எல்லாருக்கும் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அது ஒரு நம்பிக்கையாவே போயிட்டு இருக்கு. அது வந்து எல்லாருக்கும் பண்ணோம்னா அதனுடைய பவர் குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. அதனால அது என்ன பண்றோம்னா வருஷத்துக்கு ஒரே ஒரு தம்பதிக்கு மட்டும்தான். ஒரு விஷயம் நல்லா தெரியுது, இந்த பிரார்த்தனைகள் எல்லாமே கமர்ஷியலா இல்லாம ஒரு ஐதீகமா பண்றீங்க நீங்க. வருடத்துக்கு ஒரு முறை இப்படி நடக்கிற பிரம்மோற்சவங்கள்ல கலந்துக்கிற நபர்களுக்கு அந்த வைப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கா சரி. ஏன்னா இது ஒரு ஐதீகமா இல்லாம கமர்ஷியல் கோயிலுக்கு நிறைய பேர் வரணும்னு நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய கோயில்கள்ல நம்ம கோயிலை பத்தி பண்ணிட்டு இருக்கோம், அந்த கோயிலை பத்தி தவறா சொல்லக்கூடாது, அது நடந்துட்டு இருக்குது, அதான் உண்மை. அது நடந்துட்டு இருக்கு. ஆனா இங்க வந்து வருடத்துக்கு ஒரு வாட்டி நடக்குது. நீங்க அந்த ஒரு கண்டிஷனை போட்டுட்டீங்க. சோ அந்த இந்த பிரம்மோற்சவம் இன்னும் அருகாமையிலே வருது. நம்ம வந்து பேசிட்டு இருக்கு சித்திரை மாதத்துல பேசிட்டு இருக்கோம். இன்னும் அடுத்தது வைகாசி தான். வைகாசி, சித்திரை, மே மாதம் 28, வைகாசி மாதம் 14. நீங்க குறிச்சிக்கோங்க நேயர்களே, அதை பத்தி போடுவோம், டீட்டெயில்டா போடுவோம். நீங்க இந்த நபரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, நரேந்திரனை. இவரை விட்டுறாதீங்க, கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேற்றுங்க. மற்றபடி பெருமாளை வந்து சேவிக்கலாம். நம்ம நிதானமா இங்க நல்ல விஷயங்கள் நடக்குது. பெருமாளை சேவிச்சாலே நம்மளுக்கு அந்த பலன் கிடைக்கும். ஐஸ்வர்யங்களும் கொட்டுவார் நமக்காக. ஆமா ஆமா. நாங்கள் ஓங்கு பெரும் ஜன்னல்லோடு கையல்கள பூங்குழலி போதில் பரிவண்டு கண்டெடுப்ப தேங்காதே புக்கர் எந்த சீர்த்த மலைபட்டு வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தே. ஓம் நமோ நாராயண. சந்தோஷம்.
இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த தாமரை குளம், வரதருடைய புஷ்கரணி. இந்த தாமரை குளத்துல இருந்து தான் தீர்த்தம் எடுத்துட்டு வந்து ஆமா பிரம்மோற்சவத்துக்கு. கண்டிப்பா. ஆ? சபனமே வந்து இந்த தாமரை குளத்துல இருந்து காலையில, அதாவது பெருமாள் வந்து 2 வேளை புறப்பாடு. காலையில மாடவீதி புறப்பாடு போயிட்டு வந்த உடனே ம். அங்க இங்க இருந்து சபனம் கொண்டு போய் இந்த தீர்த்தத்தை தான் பெருமாளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவோம். சரி சரி சரி. ஸோ அப்படிப்பட்ட புண்ணியமான இந்த தீர்த்தத்தில் நம்ம நிற்கிறோம். இந்த தீர்த்தத்தை தான் நம்ம அந்த பிரம்மோற்சவம் யாகசாலையில் இருக்கிற அந்த குடத்துல இருக்கிற தீர்த்தத்தை மக்களுக்கு, அந்த தம்பதியர்களுக்கு தெரிவிப்பாங்க. அது போக நம்ம டெய்லியே வந்து பெருமாளுக்கு திருமஞ்சனம் உண்டு. திருமஞ்சனம் மாடவீதி போயிட்டு வந்த உடனே அதுக்கு வைக்கிற சபன தீர்த்தம் இங்க இருந்து எடுத்துட்டு போற தீர்த்தம். சரி சரி. இப்படி அற்புதமான ஒரு சூழல்ல நம்ம இருக்கிறோம். இந்த கோயில் பற்றியான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் பிடிச்சிருக்கும். இந்த கோயிலுக்கு நிச்சயமாக நீங்கள் வரணும். ஏன்னா இப்படிப்பட்ட அற்புதமான அரிய கோயில்களுக்கு நீங்கள் வரும்போது நீங்கள் பெருமாளுடைய ஐக்கியம் மாறத்துக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. ஏன்னா பெருமாளுக்கு முன்னாடி நீங்கள் சும்மா உட்காந்து ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணாலே உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்களேன் அந்த பவர். வேறு எந்த கோயிலும் போகும்போது உங்களுக்கு அந்த மாதிரியான சாந்த நிலை கிடைக்காது. ஏன்னா இந்த மாதிரி அமைதியாக இருக்கிற கோயில்களுக்கு வரும்போது அந்த உங்களுக்கான அந்த வைப்ரேஷன் கிடைக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வாங்க, இந்த பெருமாள் கோயில் திருப்பணிக்கான கைங்கரியத்தில் கலந்துக்கோங்க. திருப்பணிகளுக்கான நன்கொடைகளை சிறிய உதவியாக இருந்தாலும் செய்யுங்க. வந்து ஃபஸ்ட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள். இப்படிப்பட்ட அற்புதமான கோயிலை படம் பிடிச்சிட்டு இருக்கிற மாஸ் செல்வாக்கு நன்றி. இதை படத்தொகுப்பு பண்ணிகிட்டு இருக்கிற பாலச்சந்தருக்கும் நன்றி. கோ டெம்பிளை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க. இதை பார்த்துட்டு மக்களுக்கு பயன்படணும்னா நீங்களும் ஒரு காரியம் செய்யணும். இந்த கோயில் பற்றியான இந்த வீடியோவை மக்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணணும். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், வேறு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லுவோம். நீங்கள் சொன்னால் நம்ம நிச்சயமாக அதை செய்வோம். இந்த கோ டெம்பிளில் உங்கள் கோயில்கள், உங்கள் அருகாமையில் இருக்கிற கோயில்கள் வரணும் அப்படின்னீங்கன்னா கோ டெம்பிளுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, 9884934923. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன். மெசேஜாக போட்டிங்கன்னா உடனே ரிப்ளை பண்ணி உங்கள் கோயிலுக்கு வந்து ஷூட் பண்ணலாம். இந்த கோயில் பற்றியான டீட்டெயில்ஸ் தெரியணும்னா கூட இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இந்த கோயிலுக்கு காண்டாக்ட் பர்சன் நரேந்திரன், அவருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கோயிலோட சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். சுபாஷ் கவி.